இதை எல்லாத்த விட சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய பிளானே தவிடுபடி ஆயிரும். அது என்ன அப்படின்னா, சீனா எதுக்கு பாகிஸ்தானை இந்த அளவுக்கு தொங்குதுன்னா, அந்த சிபிஇசி திட்டத்தை பாகிஸ்தானுக்கு வழங்கினது எதுக்காக? சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு சொல்றோம் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா, சீனாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது இல்லையா, அதுல 80% மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக தான் வருது நண்பர்களே. சிங்கப்பூர் மலேசியா வழியாக வருகிற இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக வந்துதான் இந்திய பெருங்கடலுக்கு வர முடியும். ஒரு போர் வந்தது அப்படின்னா இந்தியா ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக, நமக்கு அந்தமான்ல ஒரு நேவல் பேஸ் இருக்குது இல்லையா, அங்க இருந்து நம்ம கப்பல் அனுப்பி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸை நாம நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அது வழியாக போற கப்பலை எல்லாம் நாம தடுத்துட முடியும். அப்படி தடுத்துட்டோம் அப்படின்னா சீனாவுடைய போர்க்கப்பல்கள் கூட இந்தியாவை நோக்கி வர முடியாது. அது மட்டும் இல்ல, சீனாவுக்கான சப்ளைஸ் எதுவுமே போய் சேராது. இதுக்கு தான் சீனா என்ன பண்ணியிருக்குது அப்படின்னாக்க, சீனாவுடைய ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கிற கஷ்கார் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சாலையை போட்டிருக்குது பாகிஸ்தானுக்குள்ள. அந்த சாலை கீழே குவாதார் துறைமுகம் வரைக்கும் வருது, இந்த பக்கம் கராச்சி வரைக்கும் வருது. காரக்கோரம் ஹைவே அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த மிகப்பெரிய சாலை இருக்குது இல்லையா, இந்த சாலை வழியாக இப்பொழுது சீனா சரக்கு போக்குவரத்தை பெரிய அளவில் நடத்த ஆரம்பிச்சிருக்குது. அப்போ சீனாவுடைய சரக்குகள்லாம் அங்க சீனாவுடைய கிழக்கு கரைக்கு போய் கப்பல்ல ஏற்றி அதை சுத்திக்கிட்டு இப்படி கல்ஃபுக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும் போறதுக்கு பதிலாக இப்பொழுது என்ன பண்றாங்க, ஈஸியா சீனாவுடைய ஜின்ஜியாங் மாகாணத்திலிருந்து அப்படியே சாலை மார்க்கமாகவே லாரியில ஏற்றி கொண்டு குவாதார் துறைமுகத்திலிருந்தும் கராச்சி துறைமுகத்திலிருந்தும் இவங்க கப்பல்ல அனுப்ப முடியும். அப்படிங்கிறதுனால சீனா அந்த மிகப்பெரிய சாலையை போட்டிருக்குது. இந்த சாலை எது வழியாக போகுதுன்னா, இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக தான் போகுது நண்பர்களே. இந்த சாலை திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை அவங்க அறிவித்த போது நம்முடைய இந்திய அரசாங்கம், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் பெயரளவில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு உற்றுச்சை ஒழிய அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல.